இங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, வெளியே ஒரே ஆத்திரமா பேசுவாங்க, பாஸ்டர் சரியில்லை, ஒன் சைடு பண்றாரு. சாட்சி கேட்கலாமா? சாட்சி கேட்கலாமாப்பா? எத்தனை பேர் போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் அன்புள்ள பிள்ளையாக இருந்தீங்க, ஆண்டவருக்கு அன்புள்ள பிள்ளையாக இருந்தீங்க? எல்லாரும் எப்பயுமே சாட்சியாக இருங்க. அல்லேலூயா. சார், இன்னைக்கு ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். நீங்களே ஜீவ ஊற்று. அல்லேலூயா. ஜீவ ஊற்றுன்னு என்னங்க? ஜீவ ஊற்றுனா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நல்ல ஊற்று வருதுங்க, குடிக்கிற அளவுக்கு தண்ணி வருதுன்னா அந்த தண்ணி ஊற்ற பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல அது சுத்தமாக தான் என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும். அப்புறம் தண்ணி எடுத்து குடிக்கிற அளவுக்கு நல்ல தெளிந்த நீரோட மாதிரி இருக்கணும், இல்லைங்களா? அப்போ தான் குடிக்க முடியும். கண்ணங்கரையே குடிச்சிருவீங்களா? அதுக்குள்ளே ஒரு பாம்பு போகுது, ஒரு ஆமை வருதா, குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்போ ஜீவ ஊற்றுனா எப்படி? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் தன் இருதயத்தை யார் காத்துக்கொள்றாங்களோ அவங்களுடைய இருதயத்திலிருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று வரும். அப்ப நான் இருதயத்தை காத்துக்கொள்ளலனா ஏன் இருதயத்தில் என்ன ஊற்று வரும்? என்ன ஊற்று வரும் சொல்லுங்க? இல்லை, வேற ஊற்று. என்ன ஊற்று? ஜீவ ஊற்றுக்கு ஆப்போசிட் என்னங்க? வெரி குட். நாரி போன ஊற்று உள்ள நினைச்சோம் வெளியே வரும். அப்ப என் இருதயத்தை காவல் காக்காம இருந்துட்டேன்னா என் இருதயம் நாரி போறது எனக்கே தெரியாது. இப்ப ரொம்ப நாள குளிக்காமையே ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதில் செட் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த சுமல் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நல்லா குளிச்சு சுத்தமா இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் நின்ன உடனே நமக்கு என்ன ஆகும்? திடீர்னு கர்ச்சிப்படுத்தி மூக்க பொத்திக்கிற மாதிரி ஆகி போகும். அவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா உப்பு நிறைய அதுவே ஒரு பாக்கெட் உப்பு என்ன செய்யும் இருக்கும் சட்டையில். அப்போ பாவம் பண்ணுறவங்க, அடிக்கடி கடவுள் விட்டு பின்வாங்கி போகிறவங்க, சபைக்கு வராமல் இருக்கிறவங்க அதில் ஊறி போனதுனால தான் ஒரு ஜீவ ஊற்றே இல்லைன்றதை என்ன பண்ணிடுவாங்க? மறந்து போவாங்க. சபைக்கு போகிற எல்லாருமே கிறிஸ்தவங்களா? சொல்லுங்க, கிறிஸ்தவங்களா? சபையின் பணத்தை திருடுறவன் கிறிஸ்தவனா? சொல்லுங்க, கிறிஸ்தவங்களா? பொய்யான தகவலை சொல்லி பணத்தை பல பொல்லாத வழிகளை சம்பாதிக்கிறவங்க கிறிஸ்தவங்களா? தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்துட்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பவன் கிறிஸ்தவனா? அப்ப யார் கிறிஸ்தவன்? அந்த வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் என் இருதயத்தை யார் காத்துக்கொள்றாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவங்க சொல்கிறதுனால பேரை வச்சுக்கிறதுனாலையோ, நான் சிலுவையை போட்டுக்கிறதுனாலையோ, என் வீடு ஃபுல்லாக வசனம் இருக்கிறதுனாலையோ, நான் ஒயிட்டில் இருக்கிறதுனாலையோ நான் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. கிறிஸ்தவன் யாருன்னா, கிறிஸ்து எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அவர் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்து வாசம் இதயம் தான் கிறிஸ்தவன். நான் கிறிஸ்தவன் சொல்றதுனால கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. இப்போ ஒரு சரக்கு நல்லா அடிச்சுட்டு நானே ஜீவ ஊற்று அப்படின்னா ஜீவ ஊற்றாயிருமா? சொல்லுங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் என்ன செய்கிறான், ஒரு கடைக்கு போய் சாராய பாட்டில் வாங்கிட்டு அந்த பாட்டிலுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது கிறிஸ்துக்கு விரோதமான ஒரு மக்கள் எடுத்து போட்ட ஒரு வீடியோ. அதில் நாமளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அந்த பாட்டில் என்ன செய்யற, தண்ணி உள்ளமுக்கி பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் தர்றேன், போதையிலேருந்து வெளியே வந்துரு, நீ நல்ல பாட்டில் மாறிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அந்த பாட்டில் எடுத்து திரும்ப குடிச்சிட்டு போதையில் சுற்றிட்டு சொல்கிறான், ஒன்றுமே மாறலையே அப்படின்றான். அதில் நாம் கற்றுக்கொள்ள பாடம் தெரியுமா? நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்னாடி என் மாற்றம் என்ன, என் மாற்றம் என்ன, என் மறுரூபம் என்ன, என் வாழ்க்கை என்ன? நான் ஜீவ ஊற்றா மாறி இருக்கிறேன்னா அப்படியே இருக்கிறேனா? நான் பழைய மனுஷனாக இருக்கிறேன்னா புதிய மனுஷனாக மாறி இருக்கிறேனா? நான் பழைய மனுஷன் போல் இருக்கிறேன்னா கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறேனா? இப்போ ஒரு பிரதர் சாட்சி சொன்னார், நான் மனநலம் பாதிக்கப்பட்டு வீதி வீதியாக சட்டை இல்லாமல் ஓடினேன், அலைஞ்சேன், திரிஞ்சேன். ஒரு நாள் தேவன் என்னை தொட்டாரு, இன்னைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. இதுதான் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. தேவனை நம்பி ஒரு வாழ்க்கை கொடுக்கும்போது அந்த வாழ்க்கையை காப்பாற்ற எனக்கு தெரியணும். சபைக்குள்ள ஜாதியை பேசுறவங்க, சபைக்குள்ள அரசியல் பேசுறவங்க, சபைக்குள்ள மதத்தை குறித்து பேசுறவங்க, சபைக்குள்ள இனத்தை பார்க்கறவங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்கறவங்க, பெருமையானவங்களை பேசுறவங்களாம் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க இருதயம் முழுவதும் சாக்கடை மாதிரி நாரி போன ஊற்று தான் இருக்கும்.
ஜீவ ஊற்றுன்னு என்ன தெரியுமாங்க? இப்போ ஒரு இடம் ஃபுல்லாக அசுத்தமாக இருக்குது, ஒரு இடம் சுத்தமாக இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க, ஒரு வெயில் களைப்பாக இருக்குன்னா அந்த 2 இடத்துல எங்கே போய் நீங்கள் நிற்பீங்க? ஒரு உலக மனுஷன் நாமளே சுத்தமாக இருக்கிற பார்த்து நிற்கிறோம். தேவன் எப்படிங்க அசுத்தமான இருத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார்? நான் தங்குகிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்று உள்ளேருந்து புறப்படணும்னா என் இருதை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடு இருதை காத்துக்கிறது என்ன அடையாளம்? என் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கிட்டங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு அடையாளம் சொல்லுங்க? என்னை சுற்றி எப்பவுமே பாவம் நிறைஞ்சிருக்கும். நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்று, அதில் கெட்ட காற்று இருக்குது, நல்ல காற்று இருக்குது, அசுத்தமான காற்று. இந்த காற்றில் தான் உங்களுக்கு இன்டர்நெட் என்ன செய்யுது கிடைக்குது. அதில் நீங்கள் நல்லது செலக்ட் பண்ணலாம், கெட்டது செலக்ட் பண்ணலாம். நீங்கள் பாவம் பண்ணுறதுக்கு 4 பேரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கதவு போட்டுட்டு உள்ளேயே தெரியாமல் யாருக்கு என்ன செய்யலாம்? செல்ஃபோனில் அவ்வளோ பாவமான வழிகள் இருக்குது. நான் ஜீவ ஊற்றாக இருந்தால் இதை ஜீவனுக்கு எதுவாக பயன்படுத்துவேன். நான் ஜீவன் இல்லாதவனாக இருந்தால் இதை அசுத்தத்துக்கு எதுவாக பயன்படுத்த முடியும். அப்போ கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நான் இருந்தேன்னா நான் ஜீவ ஊற்றாதான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். பொதுவாக எல்லா பாவம் பண்ணிட்டு சபையில் நல்லவங்க நடிக்கிறவங்களுக்குள்ள ஜீவ ஊற்று கிடையாது. தேவன் வாசம் செய்ய முடியாத நாற்றம் எடுத்த ஊற்று தான் அவங்களுக்குள்ள இருக்கும். நல்ல தண்ணீருக்கும் பேரு தண்ணி தான், சாக்கடை தண்ணிக்கு பேரும் தண்ணி தான். ரெண்டுமே தண்ணி தான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீர், சாக்கடை தண்ணீர். ஜீவனுள்ள தேவனோடு இணைந்திருப்பவன் ஜீவ ஊற்றாக தான் இருப்பான். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனோடு இணைந்திருப்பவன் ஜீவ ஊற்றாக தான் இருப்பான். ஜீவ ஊற்றை போல வேசந்திரித்து சாக்கடை ஊற்றையிலும் போல இருக்கிறவங்களை தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். அடிக்கடி பைபிள் படிக்கும் போதெல்லாம் என்ன வசனத்தை படிக்கும் போதெல்லாம் இருதயம் நடுங்குகிற வசனம்லாம் பைபிள் இருக்கு. சில வசனங்கள் வாய்ச்சா இருதயம் உடைஞ்சு போச்சு, அந்த மாதிரி வசனம் பைபிள் இருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 21 2 வசனங்கள் படிக்கும் போதெல்லாம் இருதயம் அப்படியே ஆடி போயிடும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 21 வாசிக்கிறோம் பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இவ்வளவு பிரபலமான ஊழியத்தை செய்தும் ஏன் ஆண்டவர் அவங்களை பார்த்து பரலோகத்தில் உங்களுக்கு இடமில்லை, நரகத்துக்கு போங்கன்னு சொன்னாரு? இவ்வளவு பிரபலமான ஊழியங்க. பிசாசுகளை விரட்டினாங்க, அற்புதம் செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. ஆனா அவங்கள பார்த்தான்னு சொல்றாரு, அக்கிரமிச்சேக்காரனே, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ யாருன்னே தெரியாது, நீ போ. பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நரகத்துக்கு நீ போன்னு ஏன் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லணும்? ஏன்னா கிறிஸ்தவங்க போர்வையில் இருந்த ஜீவ ஊற்றை போல காட்டிக்கொண்ட சாக்கடை ஊற்றுகள். நல்ல கவனமாக கேட்டுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயத்தை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இது உலக பிரகாரமானது. என் ஆவியில் தப்பு இருந்துச்சுன்னா மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான், தேவன் தான் கண்டுபிடிப்பார். அல்லேலூயா. நான் வெளியே நல்ல மாதிரி நடிக்கலாம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அப்பா ஆன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவர் மயங்கிற மாட்டாரு. என் ஜபத்தில் அப்படியே அடுக்கு மொழியில பிரசங்கம் பண்ணலாம், ஆண்டவர் மயங்க மாட்டாரு. அப்படியே பைபிள் கோல்டு கலர்ல வச்சுக்கிட்டு இங்க ஒரு பேட்ஜ் வசனம், இங்க ஒரு பேட்ஜ் வசனம், அப்படி பேனா கூட வெள்ளை பேனா ஏமாத்தலாம், ஆண்டவர் மயங்க மாட்டாரு. தேவன் மயங்குகிற ஒன்னே ஒன்று தெரியுமா? என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தா என் வார்த்தைக்கு தேவன் செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு எட்டாதது, நீ அறியாத பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னார். எப்ப தெரியுமா? என் தேவனுக்கு நான் பயந்திருந்தா, என் தேவனுக்கு பயந்திருந்தா, நான் ஜீவ ஊற்றை போல இருந்தா தேவன் என்னை பயன்படுத்துவாரு. பிரசங்கத்தை கண்டோம், ட்ரெஸ்ஸை பார்த்தோம், வாயின் வார்த்தைகளை பார்த்தோம். மனுஷன் ஏமாறலாம், தேவன் எந்த சூழ்நிலையும் ஏமாறவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து நடப்பவன் தான் உண்மையான ஜீவ ஊற்றுள்ள மனுஷன். உலகம் உங்களை மதிக்காம இருக்கலாம், உலகம் உங்களை அற்பமா எண்ணலாம்,
உங்களை உதாசீனப்படுத்தலாம், சபையில் கூட உங்களுக்கு போதவர்களை மதிக்காம இருக்கலாம், காணிக்க போடுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க தேவனுக்கு பயந்திருந்தா அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உன்னோடு தான் இருப்பாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை கனம் பண்ண நினைச்சிட்டாருன்னா அந்த மனுஷன் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எப்பவுமே ஜீவனுள்ள தேவனோடு இணைஞ்சிருக்கணும். வேதம் சொல்லுது, நீங்க தேவனுக்கு முன்னாடி ஜீவ ஊற்றாக இருக்க விரும்புறீங்களா? அப்போ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாகணும். என்ன தெரியுமா காரியம்? தவறான வழிகள் நடந்து வாய்ப்பு சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க அந்த வழியில் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. வசனம் இருக்குதா அப்படி? இல்லையா? ஆனால் ஏன் பைபிள் இருக்கு வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 2 வாசிச்சு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு அத கேடான வாசலுக்கு போகிற வாசல் வழி விரிவும், வழி விசாலமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், நல்ல கவனமா கேளுங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிற சிலர், அந்த சிலர் தான் ஜீவ ஊற்று. அந்த சிலரில் தான் நீங்க ஒருவராய் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா வெளியே வேஷம் காட்டுறது, தரிக்கிறது, வெளியே நீதிமான் காட்சி கொடுறதெல்லாம் மனுஷன் மயங்கலாம், தேவனை மயங்க மாட்டாரு. ஒரு மனுஷன்கிட்ட பேசி அப்படியே நான் சுகா பேசி நீங்க காணிக்க வாங்கிடலாம், தேவனை மயங்க மாட்டாரு. கர்த்தருக்கு பயந்த இருக்கிறவங்கள தான் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமே தவிர தேவனுக்கு நடிக்கிறவங்களை சூழ்ந்து கொள்ளாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிற சிலர் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ ஊற்றுள்ள மனுஷன் தம்பட்ட அடிக்க மாட்டான். அல்லேலூயா. ஜீவ ஊற்றுள்ள மனுஷன் வசனத்தின்படி வாழ்வான். ஜீவ ஊற்றுள்ள மனுஷன் தேவனோடு ஏனோக்கை போல இசைந்திருப்பான். ஜீவ ஊற்றுள்ள மனுஷன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவான். ஜீவ ஊற்றுள்ள மனுஷன் மன்னிப்பு கேட்பான், மன்னிப்பான். ஜீவ ஊற்றுள்ள மனுஷன் அத்தனையும் சகித்துக் கொள்ளுவான். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், மற்றவர்கள் குறை சொல்ல மாட்டான். காரணம் ஜீவ ஊற்றுள்ள இருக்கு. கர்த்தருக்காக பயந்து நடக்கிறவன் தான் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமே தவிர நான் பயந்து நடக்கிற மாதிரி நடிக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளாது. வேத வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுதும் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? பிரதர் சாட்சி சொன்னாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாலிப வயசில் ஆண்டவரோடு நான் பொருத்தனை பண்ணேன். அப்பா, அநியாயமான வழி, அக்கிரம வழி அத்தனை தூரப்படுத்துங்க. நான் சாதாரண மனுஷன், மாட்டிக்குவேன். பிசாசின் வஞ்சகத்தில் நான் விழுந்து போவேன். பொல்லாத மனுஷர்கள் சூழ்ச்சியெல்லாம் விழுந்து போவேன். நீங்கள் தான் எனக்கு கைட் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு போதிக்கணும், நீங்கள் தான் எனக்கு புத்தி சொல்லணும். டெய்லி வசனத்தில் படிக்கிறேன், அதை தியானிக்க தெரியல, அந்த தியானம் சொல்லிக் கொடுங்க. ஜீவனுள்ள தேவனோடு இணைஞ்சு நடந்து பாருங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இந்த இடத்துல இன்னைக்கு யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும்போது என் ஜீவனுள்ள தேவனை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுவாப்பா, நான் சாக்கு போக்கு சொல்லல, நான் வெட்டி காரணங்கள் சொல்லல, வீண் விரயமான காரணங்கள் சொல்லல, உடம்பு சரியில்லை, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நான் விசேஷத்துக்கு போயிட்டேன், இந்த காரணம் சொல்லல. என் மனைவி இருந்தாலும் பிள்ளைங்க இருந்தாலும் தேவனுடைய சமூகம் வந்து நிற்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் என்னங்க சபைக்கு வரல, தலை வலிச்சது, என்ன பண்ணீங்க வீட்டில்? என்ன பண்ணேன், ஹார்லிக்ஸ் டீ போட்டுட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், தலைவலி சரியா போச்சு. நீதிமொழியில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது,
நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. வேதம் அந்த வசனம் படிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். பாருங்க, ஜீவ ஊற்று வாயில கெட்ட ஊற்று வருமா? வருமா? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எகிப்திலே யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்ட பொழுது அவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அவன் சொன்ன வார்த்தை என்ன? தன் சகோதரர்களை பழி வாங்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு ஒரு மரண தண்டனை கைதியாக அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு நாட்டின் பிரதமராக உயர்ந்த பொழுது கூட தன் சகோதரர் திரும்ப பசி பட்டினியில அவங்க தானியம் கேட்டு இருந்த பொழுது அவரை பழி வாங்க நினைக்கல. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45:5 வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, நான் உங்களுக்கு முன்னே வர நீங்கள் என்னை அடிமையாக விற்றாலும் உங்களுக்கு ஜீவ ரட்சணை உண்டு பண்ணும்படி உங்களுக்கு முன்னே தேவன் என்னை இங்கே அனுப்பினார். யார் சொன்னது? அடிமையாக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு டிரெஸ் உருவப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனை கைதியாக போய் முதுகெல்லாம் அடி வாங்கி சிறைச்சாலையில் குற்றரும் கொலையுமா கிடந்து ஒரு நாள் உயர் வரும்போது தன்னை பழி வாங்கின மனுஷன் வரும்போது அவர்களுக்கு பழி வாங்காமல் அவன் பார்த்து சொல்றான், உங்களுக்கு ஜீவரட்சணை உண்டு பண்ணும்படி தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. யோசேப்பின் பக்கம் 100% பழி வாங்குவதற்கான நியாயம் இருந்தாலும் தன் சகோதரர்களை அரவணைத்து செல்கிற ஜீவ ஊற்றாக இருந்தான். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? கல்யாண பத்திரிகையில் என் பேர் பின்னாடி போட்டுட்டான், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். சபையில் எல்லாரும் துண்டு போட்டு எனக்கு துண்டு போடாம விட்டாங்க, அந்த சபையே தேவையில்லை. எல்லாரும் ஜெபிக்கும் பாஸ்டர் என் பேர் விட்டுட்டார், ஏதோ ஓர வஞ்சனையா வச்சிருக்கார். இதுக்கு ஜீவ ஊற்றுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்காங்க. இன்னைக்கு 2 ஃபேமிலி காலையில் 8:30 சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சுமனே சர்ச் ஃபேமிலி அப்புறம் 2 பேர் வந்து 8:30 சர்ச்சில் உட்காந்துருக்குறாங்க. 8:30 சர்ச்சுக்கு வரணும், 8 மணிக்கு வீட்டு கிளம்பி இருப்பாங்க. யாரை கனப்படுத்த வந்தாங்க? தேவனை கனப்படுத்த. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் இருதயமும் உன் வாயின் வார்த்தைகளும் ஜீவ ஊற்றாக இருக்கணும்னா அப்ப என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு அதுபடி நடக்கணும். எந்த மனுஷனும் பழி வாங்க நான் நினைக்க கூடாது. என் பக்கம் தேவன் இருக்கிறான் உணர்வு உங்களுக்கு இருக்கணும். மற்றவர்களை பார்த்து குறை சொல்லுவதோ மற்றவர்களை குறையை கண்டுபிடிப்பதோ என் வேலை இல்லை. என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்காரு. நான் சாப்பிட்டாலும் நான் அமர்ந்தாலும் நான் எழுந்தாலும் நான் படுத்தாலும் நான் மூச்சு விட்டாலும் விளையாட்டாலும் என் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னை விசாரிக்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பண்படுத்துகிற, என்னை பயன்படுத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். நான் எத்தனை நாட்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் கணக்கு வச்சிருக்காரு. என்னை நேசிக்கிற தேவன் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்களை குறை சொல்லணும்? நான் மற்றவங்களை பார்த்தா விழுந்து போவேன், என் தேவனை பார்த்தா நான் எழுந்து போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை குறித்து அவன் தகப்பன் யாக்கோபு சாவதற்கு முன்னே சொன்ன கடைசி வார்த்தைகள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் அந்த 22-26 வரைக்கும் வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் மகன் யோசேப்பு குறித்து சொல்றான். யோசேப்பு கனிதரும் செடி. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசேப்பு நீர் ஊற்றண்டையிலே நாட்டப்பட்ட கனிதரும் செடி, வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே இருப்பவன், இஸ்ரவேலின் கண்மலை, வானத்தின் பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். தகப்பனுடைய ஆசீர்வாதம் யோசேப்பின் தலையின் மேல் இருக்கும். அவன் சுவரில் படர்கிற கனிதரும் கொடி. இவ்வளவு சொன்னா யாக்கோபு தன் யோசேப்பை பார்த்து காரணம் என்ன தெரியுங்களா? எல்லா இடத்திலுமே அவன் ஜீவ ஊற்றாக இருந்தான். இன்னைக்கு நிறைய விசுவாசம் நம்ம பார்க்கிறோம். சபையில் ஒரு நடிப்பு இருக்கும், வெளியே ஒரு நடிப்பு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆட்டோவில் ஏற்றுறாரு, காரில் ஏற்ற மாட்டேங்கிறாரு, ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதே பாஸ்டர் குறித்து பாஸ்டரோட கரண்ட் பில் கட்டினாரா? விடுதலை உபவாச ஜெபம் வருது, சாப்பாடுக்கு என்ன பண்ணாரு? ஆதரவற்றோருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர் என்ன பண்ணுறாரு? டீ காஃபி ஒவ்வொரு நாள் சாப்பிட்றமே, அந்த பால் காசு கொடுத்தா தானே அவங்க போவாங்க, அது என்ன பண்ணாரு? அதை குறித்து யாராவது விசாரிக்கிறாங்களா? இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நாளை தின தேவைக்கு நான் இன்னைக்கு முழங்கால் படிடுறேன். வானத்தின் மண்ணாவை நோக்கி பார்க்குறேன், தேவனை நோக்கி நான் பார்க்குறேன். ஆண்டவரே, நாளைக்கு டீயும் பாலும் பிஸ்கட் நான் தரணும், ஆட்டோ ஃபீஸ் தரணும், கரண்ட் பில்லு கொடுக்கணும், இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விடுதலை உபவாச ஜபம் இருக்குது, அதுக்கு சாப்பாடு செலவு இருக்குது, வரக்கூடிய சனிக்கிழமை ஆதரவற்று சாப்பாடு தரணும், நானே ஆதரவற்று இருக்கிறேன்.
எப்படி நான் தர முடியும் ஆண்டவரே? ஆனால் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேனே, நான் பொருத்தனை பண்ணிட்டேன், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், பொருத்தனை பண்ணிட்டேன். அது நான் பின்வாங்கி போயிடக்கூடாதுப்பா. கஞ்சத்தனப்பட்டு உருளைக்கிழங்கு போடாமல் விட்டுறக்கூடாது சாம்பாரில். என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி சொல்லுவேன், டீ நல்லா வச்சு கொடு, சாம்பார் நல்லா கெட்டியாக கொடு, நல்ல வெஞ்சனம் வச்சு கொடு. இப்போ கூட எல்லா வெள்ளிக்கிழமை ஜபத்தில் புதுசாக நாங்கள் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? வந்தவங்களுக்கு தெரியும், ஈஸ்வரம்மாவுக்கு தெரியும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் போட்டோம் பிஸ்கட்டில். இப்போ நாங்களே இங்கே வடை போடுறோம். எல்லா வெள்ளிக்கிழமை நாங்களே வடை போட்டு கொடுக்குறோம். போன வாரம் பஜ்ஜி கொடுத்தோம், அதுக்கு முதல் வாரம் பக்கோடா செஞ்சு கொடுத்தோம், இங்கே செஞ்சு தர்றோம். என் ஒய்ஃபுக்கு ஒன்றே தான் சொன்னேன் அடிக்கடி, கஞ்சத்தனை வைக்காத, ஆண்டோடைய காணிக்கல ஆட்டையை போட்டுறாத, ரொம்ப கவனமாக இருக்கணும், கரெக்டாக செஞ்சு கொடு, குழம்பு நல்லா வச்சு கொடு, சாம்பார் சாப்பாடு நல்லா வச்சு கொடு, அரிசி நல்ல அரிசியாக போடு. ஏன் பயந்து சேரும் தெரியுமா? ஒரு நாள் வரும் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பயமே தேவையில்லை. அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் சாப்பாடு போடணுமா, ஆட்டோ பிடிக்கணுமா, டீ வச்சு தரணுமா, சிலிண்டர் இருக்கா, அந்த கவலை எனக்கு தேவையில்லை. நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பாருங்க, யோசேப்பை பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ ஊற்றா பேசினான். யோசேப்பின் மூலம் இஸ்ரவேலின் சந்ததியை பாதுகாக்கப்பட்டது. கெட்டதை செய்தவர்களுக்கும் திரும்ப நன்மை செய்து தன் சகோதரர்களின் குடும்பங்களை வாழ வைத்த மாசு இல்லாத ஜீவ ஊற்று தான் யோசேப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த ஜீவ ஊற்றா இருக்கிறோம்? ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து கடவுளுக்கு பயந்து சேருங்க. ஆண்டவர் சமூகத்தில் நாளைக்கு நியாய தீர்ப்பில் நிற்கும். என்ன பண்றது? கிறிஸ்துமஸ் எவ்வளவு காணிக்கை நாங்கள் தொடுறது இல்லை, அதுக்கு தனி ஆட்கள் வச்சிருக்கிறோம். ரெபேக்கால் டீம் பணம் எவ்வளவு நாங்கள் தனி ஆள் வச்சிருக்கிறோம். ஒரு விஷயம் தெரியும், ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் இப்படி பாக்குறீங்க, இங்க இருக்கிறது காட்டிலும் மிகுந்த சந்தோஷமான இடத்துல, தேவனுக்கு கணக்கு காட்டாத இடத்துல இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போனா கூட 4 பேர் வையத்தான் செய்வான். அவன் பெரிய பிராடுப்பா, பித்தலாட்டா, அப்படி என்ன சொன்னாலும் கவலை இல்லை. என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. நான் அவருக்குள்ள இருந்தேன்னா, அவர் எனக்குள்ள இருந்தார்னா, நானும் அவர் ஒன்னா இருந்தாலும் திராட்சை கொடிகளாக, திராட்சை கனிகளுக்குள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம். அல்லேலூயா. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையாணி, நானோ உமது உடலாணி. இயேசுவே எனது தலையாணி, நானோ உமது உடலாணி. உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு
இயேசுவோடு வாழ்றீங்க. இயேசுவோடு வாழ்ந்த வாழ்க்கை மனசு எப்படி இருக்கும்? நீங்க கோபப்பட்டாலும் வாயில் என்ன செய்யாது? கெட்ட வார்த்தை பயங்கரமா கோபப்படுங்க, பல்ல கடிங்க, பல்ல மட்டும் தான் கடிக்க முடியும், வாயில கெட்ட வார்த்தை வராது. ஒரு முறை ஒரு மனுஷன் என்னை ரொம்ப தூசணமா பேசினான். நான் நின்று முறைச்சிக்கிட்டே தான் இருந்தேன். என்ன பண்றது தெரியல. வாயில கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடிக்கக்கூடாது. சொன்னா, இவ்வளோ பேசுறனே, உனக்கு ரோசமே இல்லையா? நீ ஆம்பளையான்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் பாதத்தில் ஏதாவது குற்றம் இருக்கும். நான் சொன்னேன், ரோசம் இருக்கு, நான் ஆம்பளை தான், ஆனா நான் கோவப்பட மாட்டேன். ரொம்ப மோசமா பேசிட்டு போயிட்டான். சில வருடங்கள் கழித்து ஒரு இடத்துல அவனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன், உட்கார சொன்னேன். அவர் பார்த்தார், பார்த்துட்டு பைக்கில் ஏறுறதுக்கு யோசிக்கிறார். காட்டுத்தனமாக இவனை வஞ்சிருக்கிறோம், அவன் பைக்கை நிப்பாட்டி லிஃப்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பைக்கில் ஏற்றிட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு, நீங்கள் போயிட்டு ஒரு வேலை நல்ல சந்தோஷமாக கை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் சொன்னார், எப்படி உன்னால முடியுது? இப்படி உன்னால மாத்திரம் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியுது? எப்படி கெட்ட வார்த்தை வராமல் பாதுகாக்கிற? எவ்வளவு கோவப்படாமல் இருக்கிற? நான் சொன்னேன், நீ பார்த்த மணிகண்டன் என்னைக்கோ செத்துட்டான். இப்ப வாழ்றது நான் இல்லை, எனக்குள்ள இயேசு வாழ்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அன்பா தான் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் துன்பங்களை கண்டு என்ன பண்ணான்? துன்பங்களை சகித்துக் கொள்ளும் மன உறுதி யோசேப்பு என்னச்சு இருந்துச்சு. மனதார மன்னிக்கும் குணம் யோசேப்பிடத்துல இருந்துச்சு. கடவுள் மீது 100% நம்பிக்கை யோசேப்பிட்ட இருந்துச்சு. பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும், சிறைச்சாலை அடைக்கப்பட்ட பொழுதும், அவன் ட்ரெஸ் உரிய குழிக்குள்ள போட்ட பொழுதும் கடவுள் மீது 100% நம்பிக்கை யோசேப்பில் இருந்துச்சு. இந்த உலகத்துக்கு ஜீவ ஊற்று நீங்க தான், நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நீங்க உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக, சபைக்கு வெளிச்சமாக, சமுதாயத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக, ஜீவ ஊற்றாக நீங்க இருக்கிறது மறந்துடக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சோதனை வரும். ஒரு பிஸ்கட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஆட்டை போட்டு தின்றக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தின்னுட்டு இதெல்லாம் தப்பு இல்லை, எல்லாரும் திங்கிறாங்க நானும் திங்கிறேன், நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது. ஹோட்டல் கேசியராக வேலை பார்க்குறீங்க, அதில் 10 ரூபா அமைக்கிறக்கூடாது. சின்ன 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 விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, சர்வ உள்ள தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சின்ன விஷயத்துல நீ உண்மையா இல்லையே, உன்னை நம்பி எப்படி பெரிய காரியத்தை ஒப்பு கொடுப்பேன். சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா உன்னை 10 பட்டணங்களுக்கு என்ன செய்வேன்? அதிகாரியா மாத்துவேன். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க,